முக்காலமும் காக்கும் அன்னை காமாட்சியின் மூக்க பஞ்சசதி அபூர்வமான ஸ்லோகமாகும். அம்பிகையின் துதியில் முக்கியமானதாக கருதப்படுவது மூக்க பஞ்சசதி துதி. கவி மூக்கரின் பொற்பிறவி குறித்த மிகவும் சுவாரஸ்யமான கதை உண்டு. காளிதாசர், தண்டி, பவபூதி, வரருச்சி போன்ற புலவர்கள் போஜராஜன் சபையில் நவரத்தினங்கள் என்ற புகழுடன் விளங்கி வந்தார்கள். இவர்களில் சிறந்த புலவர் யார் என்று ஒரு நாள் கேள்வி எழுந்தது. தண்டியும் பவபூதியுமே சிறந்த கவிஞர்கள் என்று காளிதாசனுடன் போஜராஜன் சபையில் அரூபமாக எழுந்தருளிய தேவி கூறினாள். அதை கேட்ட காளிதாசர் தேவியிடம், அப்படியானால் நான் யாரடி என்று ஏக வச்சனத்தில் கோபத்துடன் கேட்டார். தேவியோ அமைதியாக, நீயே நான் என்று அவரே திகைக்கும் வண்ணம் பதிலளித்தார். தனக்கும் காளிதாசருக்கும் பேதமில்லை, தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்தின் பிரதிநிதியாக காளிதாசர் இருப்பதாக கூறினாள் தேவி. தன்னை அவதூறாக ஏகவச்சனத்தில் விழித்ததால் மறுபிறவியில் ஊமையாக பிறக்குமாறு காளிதாசருக்கு சாபம் அளித்தாள் தேவி. காளிதாசர் மனம் வருந்தி அன்னை காளியை வேண்ட பேச்சிழந்து பிறந்தாலும் மீண்டும் பேச்சும் திறன் மற்றும் கழிபாடும் திறமையை அருள்வதாக வாக்களித்தாள் தேவி. அதன்படி காஞ்சிபுரத்தில் ஒரு அந்தண குடும்பத்தில் பேச்சிழந்த குழந்தையாக பிறந்தார் காளிதாசர். மூகர் என்னும் வடமொழி சொல்லின் பொருள் ஊமை என்பதால் மூகர் என்று பெயர் கொண்டார். சிறுவயதிலிருந்தே காமாட்சியம்மன் சன்னதியிலேயே அமர்ந்திருப்பார். அச்சமயம் ஒரு தேவி உபாசகர் வாக்கு சித்தி வேண்டி தேவியை வழிபட்டு வந்தார். காளிதாசருக்கு தேவி திருவருள் புரியும் நேரமும் வந்தது. ஒரு நாள் தன்னை எண்ணி வழிபடும் உபாசகருக்கு அருள் புரிய எண்ணிய அம்பிகை உபாசகருக்கு அருகில் வந்தாள். அப்போது முற்பிறவியில் ஷியாமளா தண்டகம் போன்ற அற்புத துதிகளை அருளிய காளிதாசர் அவளை பார்த்து தாயே என்று சொல்ல நினைத்து ப ப என அழைக்க அந்த சத்தம் உபாசகரின் தியானத்தை கலைத்தது. உடனே விழித்த அவர் அந்த சப்தத்தை வெளிப்படுத்தியது இந்த கன்னியே காரணம் என நினைத்து போ இங்கிருந்து என தேவியை விரட்டினார். மணக்கும் தாம்பூலத்தை தரித்திருந்த தேவி அங்கிருந்து அகன்று மூகராய் பிறந்த காளிதாசரின் வாயில் தன் தாம்பூல எச்சிலை உமிழ்ந்தாள். உடனே வாக்கும் கவிபாடும் திறமையும் பெற்றார் மூகர். அந்த கணமே பேரருவியாக ஆர்யா சதகம், பாதார விந்த சதகம், ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம் என 500 ஸ்லோகங்களால் தேவியை துதித்தார். மூக்கர் என்றால் பேச்சிழந்தவர். அந்த 500 துதிகளால் துதித்ததால் இந்த துதிக்கு மூக பஞ்சசதி என பெயரும் பெற்றது. இதில் ஒவ்வொரு துதியிலும் காமாட்சி, காஞ்சி அல்லது காமகோடி என்ற பதம் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு மிக உகந்த நாளாகும். இந்த நாளில் அம்மனை மூக்க பஞ்சசதி ஸ்லோகங்களை துதித்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது. அம்மனின் பல்வேறு நாம ரூபங்களை துதித்து தனிப்பட்ட சோஸ்திர மாலைகள் இருக்கின்றன. லலிதா சஹஸ்ரநாமம், மகிஷாசுரமர்தினி ஸ்லோகம் என இருப்பது போல் காஞ்சி காமாட்சி அம்மனை துதிக்க சிறப்புமிக்க ஒரு நூலே மூக்க பஞ்சசதியாகும். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மூக்கர் காஞ்சி காமிகோடி மடத்தின் 20வது பீடாதிபதி ஆவார். 500 ஸ்தோத்திரங்களை கொண்ட இந்த நூல் 5 தலைப்புகளில் அமைந்துள்ளது. ஆர்யா சதகம், பாதார விந்த சதகம், ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம் என 5 பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவிலும் 100 ஸ்லோகங்களை கொண்டதுதான் மூக்க பஞ்சசதி. ஒவ்வொரு பிரிவும் ஒரு சிறப்பை கொண்டது. மூக்க பஞ்சசதி ஸ்துதி சதகம் என்ற பெயரிலும் வழங்கப்படுகிறது. மூக்க பஞ்சசதி முழுமையும் பாராயணம் செய்ய ஞானம் கிட்டும் என்பது மகா பெரியவரனுடைய அருள்வாக்கு. ஆனால் இதன் ஒவ்வொரு பகுதியும் பாராயணம் செய்ய சில சிறப்பு பலன்களை பெறலாம் என பெரியோர்கள் தங்கள் அனுபவத்தில் கூறுகிறார்கள். ஆர்யா சதகம் என்பது அன்னையின் நாம மகிமையை கூறுகிறது. அன்னை காமாட்சியின் நாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே அவள் ஓடி வந்து நம்மை காப்பாள். சிறப்புகள் வாய்ந்த ஆர்யா சதகத்தை பாராயணம் செய்வது மூலம் பல நன்மையை பெறலாம். குறிப்பாக ஆர்ய சதகம் முழுமையும் பாராயணம் செய்ய வாக்கு வன்மை ஏற்படும். ஆர்ய சதகத்தினுடைய வித்யே விதாத்ரு என தொடங்கும் ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்து சொல்லி வர மாணவருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண வாழ்வில் பிரச்சனை இருப்பவர்கள் ஒரு பௌர்ணமி என்று தொடங்கி அடுத்த பௌர்ணமிக்குள் 5 முறை ஆர்ய சதகத்தை பாராயணம் செய்தால் தம்பதிகளுக்குள் மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லறம் இனிக்கும். அதே போல திருமணம் கைகூடாத வரன்கள் ஸ்மரண மதன வரணலோலா என தொடங்கும் ஆர்ய சதகத்தின் 91வது ஸ்லோகத்தை சொல்லி வர விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும். பாதார விந்த சதகம் அன்னையின் திருப்பாதங்களுடைய எழிலையும் அவற்றின் மகிமைகளையும் அவற்றில் சரணடைவதன் மூலம் கிட்டும் நற்பயன்களையும் போற்றுகிறது.
கவலைகளை தீர்ப்பவள் காமாட்சி. பாதாரவிந்த சதகத்தினுடைய கதாதூரி கர்த்தும் என தொடங்கும் 22வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர கவலைகள் தீரும். தற்காலத்தில் பெரும்பாலானவர்கள் நவகிரக பயிற்சி குறித்து கவலை கொள்கின்றனர். அன்னையின் பாதார விந்தங்களை சரணடைந்த பின் எந்த வினையும் நம்மை அணுகாது. அவளின் தாமரை பாதங்களை சரணடைய சகலமும் வெற்றியாகும் என்னும் பொருள் தரும் ததானோ பாஸ்வத்பாம் என தொடங்கும் இந்த சதகத்தினுடைய 51வது பாடலை மனப்பாடம் செய்து தினந்தோறும் சொல்லி வர நவகிரகங்களால் ஏற்படும் தீமைகள் நீங்கும் என்பது கூடுதல் பலனை தரும் நமக்கு. அதேபோல் நோய்கள் நீங்கி நிவாரணம் பெறவும் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார்கள். மந்தஸ்மித சதகம் என்னும் அன்னையின் புன்னகை சிறப்பை பாடும் பாடல்கள் இந்தானே பவ என தொடங்கும் 94வது பாடலை மனைப்பாடம் செய்து பாடிவர நோய்களிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இத்தனை மகிமைகளை உடைய மூக்க பஞ்சசதி துதியை வாழ்வில் ஒரு முறையாவது முழுமையாக பாராயணம் செய்வது என்பது நமக்கு நன்மை பயக்கும். அந்த அற்புதமான மூக்க பஞ்சசதி ஸ்துதியின் ஒவ்வொரு சதகத்திலும் நாம் ஒவ்வொரு பாடல்களையும் பாடி நம் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவோமாக.